எழுந்தருளுவார். அவர் சத்துருக்கள் என்றென்றும் சிதறுண்டு போவார்கள். எழுந்தருளுவார், இயேசு எழுந்தருளுவார். அவர் சத்துருக்கள் என்றென்றும் சிதறுண்டு போவார்கள். அவரை பகைக்கிறவர்கள் ஓடியே போவார்கள். அவரை பகைக்கிறவர்கள் ஓடியே போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்க தேவனுக்கு முன் அழிவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக சந்தோஷம் அடைவார்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இயேசுவின் அவருடைய நாமம் ஏற்கோ, அவருக்கு முன்பாக கைவிடுங்கள். தம் பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகவல், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறாரா? தேவனே தனிமையானவர்களுக்கு விடுவாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ மறந்த பூமியில் தங்குவார்கள். தேவனே நீரும் ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்த வழியில் நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. தேவனாக்கிய உமக்கு முன்பாக வானம் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. தேவனே சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர். இழைத்து போன உமது சுதந்திரத்தை திறப்படுத்தி உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்தது. தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். தேவனே சம்பூரணமாக அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள். எழுந்தருளுவார், இயேசு எழுந்தருளுவார். அவர் சத்துருக்கள் என்றென்றும் சிதறுண்டு போவார்கள். அவரை பகைக்கிறவர்கள் ஓடியே போவார்கள். அவரை பகைக்கிறவர்கள் ஓடியே போவார்கள். வீட்டிலிருந்த ஸ்திரீயானவர் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். நீங்கள் அடுப்பிலடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறச்சிறகுகள் போலவும் பசும் பொன்னிறமாகிய அதிரகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். சர்வ வல்லவர் அது ராஜாக்களை சிதறடித்த போது அது சல்மோன் மலையின் குறைந்த மழை போல் வெண்மையாயிரு. தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே எத்துள்ளுக்கிறீர்கள். இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். தேவனுடைய யுகங்கள் 10,000 1000 ரூபாய் இருக்குது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமாய் அவைகளுக்குள் இருக்கிறார்.